Hi friends, welcome to Meena's Samayal. Meena's Quick Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு லஞ்ச் ரெசிபி, ஒரு பொரியல் ரெசிபி, அவரைக்காய் பொரியல். பொதுவாக அவரைக்காய், அதுவும் பட்டை அவரைக்காய் பொடியாக சாப் பண்ணிவிட்டு தேவையான மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நீங்கள் செஞ்சு முடிச்சிருவீங்க. ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் உருளைக்கிழங்கை சேர்த்து செய்வோம். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இதில் அரைக்கிற மசாலா தான் ஹைலைட்டுங்க. இந்த பொரியல் எனக்கு ரொம்ப ஃபேவரட், முக்கியமாக நாட்டு காய்கறி. ஸோ இந்த பட்டை அவரை அண்ட் உருளைக்கிழங்கு கலந்த பொரியல் எங்கள் வீட்டு ஸ்டைல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அவரைக்காய் பொரியல் செய்ய தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பட்டை அவரை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது நுனி கட் பண்ணும்போது நார் மாதிரி வந்துடும், ஃபைபர் வந்துடும். ஃபைபர் வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி சம்டைம்ஸ் உள்ள வேர்ம்ஸ் இருக்கும், புழு இருக்கும். ஸோ பார்த்து பொறுமையாக கட் பண்ணுங்கள். இது அப்ராக்சிமேட்லி ஒரு 100 to 150 கிராம்ஸ் தான் இருந்தது என்கிட்ட. ஸோ இது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக, அதாவது வீட்டில் எத்தனை பேர் இருக்கும்போது குவான்டிட்டி நம்மளுக்கு தேவைப்படும் இல்லையா? ஸோ இது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சைஸ் புளி, எலுமிச்சை சைஸ் இல்லை, நெல்லிக்காய் அளவு சைஸ் புளி, ஒரு ஹாஃப் வெங்காயம், மீடியம் சைஸ் ஹாஃப் வெங்காயம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி, ஒரு டீஸ்பூன் அளவு வெல்லம், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அதுக்கப்புறமா தாளிக்க ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு கருவேப்பிலை, பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, தேவையான அளவு எண்ணெய். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள். குக்கரில் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ இந்த கட் பண்ண அவரைக்காய் இதில் சேர்த்துக்கலாம். நான் குக்கிங் ஃபாஸ்ட்டாக முடிகிறதுக்கு வேண்டி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பொட்டேட்டோவும் இதுலேயே ஒன்றா வச்சிட போகிறேன். நம்ம வெந்ததுக்கு அப்புறமா கட் பண்ணிக்கலாம். இது 4 கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். பொட்டேட்டோஸ் பாயில் ஆகிறதுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றினா போதும். க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சிடலாம். ஒரு 3 விசில் வரட்டும். விசில் வந்தாச்சு. நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ப்ரெஷர் அடங்குறதுக்கு குறைஞ்சது 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும் இல்லைங்களா? அதுக்குள்ளே நம்ம மசாலாவை அரைச்சிக்கலாம். ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் தேங்காய், புளி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். எங்கேயோ அந்த ஒரு புளிப்பு டிஞ்ச் இருந்ததுன்னா பொரியல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் கூட நான் நார்மல் சைஸ் வெங்காயம் தான் வீட்டில் இருந்தது, அதில் ஹாஃப் எடுத்திருக்கேன். சாம்பார் வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு 2 சாம்பார் வெங்காயம் போட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சாம்பார் பொடி, ஒரு சின்ன பீஸ் ஆஃப் வெல்லம் இஸ் ஆப்ஷனல், ஆனால் சேர்த்தா ருசியாக இருக்கும். அண்ட் மஞ்சள் தூள் கூட நான் இப்போவே இதுலேயே சேர்த்துக்கிறேன். ஸோ இது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி விட வேண்டாம். அந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரமே போதுமானது. நான் மசாலா அரைச்சிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மசாலா இஸ் ரெடி. இதுவும் நல்ல ப்ரெஷர் அடங்கியாச்சு. ஸோ பொட்டேட்டோஸும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ பொட்டேட்டோஸ் நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம அந்த பீலை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இது நல்ல ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்தாச்சு. நான் பொட்டேட்டோஸ் பீல் பண்ணி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன க்யூப்ஸ் அப்படிங்கும்போது இந்த அவரைக்காய்க்கு மேட்ச் ஆகிற சைஸில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒரு பேனை இப்போ ஹீட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு வெடிச்சாச்சு. அடுத்தது உளுத்தம் பருப்பு, அடுத்தது பெருங்காயம், அடுத்தது கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். அடுத்தது உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்தது தான், ஆனால் லைட்டாக ரோஸ்ட் ஆச்சுன்னா பொரியல் சுவையாக இருக்கும். உருளைக்கிழங்கு நல்ல ரோஸ்டட் எஃபெக்ட் வந்திருக்கு பாருங்கள். அடுத்தது இந்த பட்டை அவரையை சேர்த்துக்கலாம். இதுவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அந்த குக்கரில் வெந்து வந்துருச்சு இல்லையா?
ஸோ அதோடைய ஈரம் எல்லாம் நல்லா இழுத்துக்கணும். ஸோ ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை அப்படியே விட்டுறலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 5 மினிட்ஸாக வதங்கிட்டு இருக்கு. இப்போ நல்லா ஈரம் வத்திருச்சு பாருங்கள். இப்போது நம்ம இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவில் இருக்கிற ஈரம் போகணும். இந்த வெங்காயம் நம்ம பச்சையாகவே போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பச்சை வாசனை ஸ்லைட் அட்லீஸ்ட் ஹாஃபாவது போகணும். அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். இந்த மசாலா என்னுடைய ஃபேவரட். இன்ஃபேக்ட் ஆட் பண்ண உடனே நல்ல கமகமான வாசனையாக இருக்குது. இந்த பொரியலை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலா எந்த பொரியலுக்கு வேணால் கூட சூட்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் சிம்மர்லேயே இருக்கட்டும். ஸோ அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போயிடுச்சு. இடையில நான் ஒரு வாட்டி ஸ்டியரும் பண்ணேன். ஸோ அவ்வளோதான், பொரியல் இஸ் டன். நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ ஃபைனலாக பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். ஸோ அவரைக்காய் அண்ட் உருளைக்கிழங்கு பொரியல் இஸ் ரெடி. ஸோ அவரைக்காய் பொரியல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா. அவரைக்காய் சமைக்கும் போது நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி காம்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.